அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, சூப்பரான சின்ன வெங்காய சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா. தேவையான பொருள் பார்த்துக்கலாம். 15 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். 10 காஞ்ச மிளகாய் சுடுதண்ணியில் 5 மினிட்ஸாக ஊற வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க மிக்ஸி ஜாரில் நம்ம ஊறின காஞ்ச மிளகாயும் புளியையும் போட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் பேஸ்ட் பதத்துக்கு. இப்போ அடுப்பு ஆன் பண்ணியிருக்கேன். வானல் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் தான் இந்த சட்னிக்கு சேர்க்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் கடுகுந்தம்பருப்பு சேர்த்து ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயம் 15 கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்குறதுக்காக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா வெங்காயம் வதங்கிக்கிட்டே இருக்கட்டும். வாங்க இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு, அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்லாம் அவசியம் இல்லை, கண்ணாடி பதம் இருந்தாலே போதும். எதுக்கு நம்ம சுடுதண்ணியில் ஊற வைக்கிறோம் காஞ்ச மிளகா அப்படின்னா, அதில் காரம் இருக்காது. அது மாதிரி அந்த மிளகா அரையெல்லாம் திப்பி திப்பியாக இருக்காமல் நல்லா மையாக அரைஞ்சி பேஸ்ட் மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நம்ம சுடுதண்ணியில் ஊற வைக்கிறோம். வாங்க தேங்காயையும் மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரை அலசி தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவு சட்னி வேணுமோ அந்த அளவு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா அந்த மசாலா வந்து பச்சை வாசனை இல்லாமல் நல்லா எண்ணெய் பார்த்திங்களா பிரிஞ்சு அப்படி வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு மல்லித்தலை சேர்த்து இறக்கிற வேண்டியதான். சூப்பரான சட்னி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இட்லி, தோசை, சப்பாத்திக்கெலாம் சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.